எம்ஜிஆர் என்னும் மாமனிதன் தூத்துக்குடியில் பொதுமக்களுடன் பேச்சு. இதேபோல் ஒரு கூட்டம் கரூரிலும், ஏன் தற்பொழுது தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு வருகை தந்த விஜய்க்கும் கூட்டம். இதோ பாருங்கள், பொதுமக்கள் கூடியிருக்கும் கூட்டத்தை. எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் வரும் கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டம், இந்த கூட்டம் எப்படியாப்பட்ட சக்தி படைத்தது என்பதை வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தல் நிரூபித்துவிடும். மே 4ஆம் தேதி வரும் தேர்தல் முடிவுகள் இதற்கு உறுதி சொல்லிவிடும். வந்த கூட்டம் ரசிகர்கள் கூட்டமா, நடிகருக்கான கூட்டமா, அல்லது விஜயன் கொள்கைக்கான கூட்டமா, விஜயை முதல்வராக்கும் கூட்டமா என்பதை தெரிந்து கொள்ளலாம். நடிகர் விஜய் தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலிக்கு வேன் மூலம் பயணம். வழி நெடுகிலும் மக்கள் கூட்டம். இந்த மக்கள் கூட்டம் வாக்கு வங்கியாக மாறுமா என்பதை தேர்தல் தான் முடிவு செய்யும். எனினும் 1972 தமிழகம் முழுவதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்கிறார். இந்த பிரச்சாரத்தின் போது நடைபெற்ற ஒரு நிகழ்வு அப்போதைய கலெக்டர் சந்திரலேகா சொல்வதை கேட்கும்போது மனது வலித்தது. இதோ தூத்துக்குடியில் கூட்டம். 1972ஆம் ஆண்டு திண்டுக்கல்லில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் மாயத்தேவரை ஆதரித்து எம்ஜிஆர் பிரச்சாரம். அப்படி பிரச்சாரம் செய்யும் போது சுப்பிரமணியன் என்ற ஒருவர் மரணமடைந்து விட்டார். இதை அறிந்த எம்ஜிஆர் அவரை பற்றி விசாரிக்க, அப்பொழுதுதான் அவருக்கு திருமணமாகி 6 மாதம் ஆகிறது என்றும் அவரது மனைவிக்கு 3 மாத கர்ப்பவதி என்பதையும் அறிந்த எம்ஜிஆர் மனம் துடுக்கிட்டார். இந்த நிகழ்வு 1972 நடந்தபோது, பின்பு மீண்டும் திண்டுக்கல் வழியாக கொடைக்கானலுக்கு செல்வதற்காக எம்ஜிஆர் மதர் தெரசா யூனிவர்சிட்டியை திறப்பதற்காகவும் மதர் தெரசாவை சந்திப்பதற்காகவும் கொடைக்கானல் செல்லும் வழியில் கலெக்டர் சந்திரலேகாவிடம் இந்த கதையை கூறி, அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது என்று விசாரித்து வாருங்கள், அவர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூற, அவரும் அதற்கு சரி சொல்ல, நடந்த கூட்டம் வத்தலகுண்டில் மதர் தெரசா. அப்பொழுது ஒரு பெண்மணி எம்ஜிஆரை காண வேண்டும் என்று கேட்க, நீ யார் என்று சொல்ல, இறந்த சுப்பிரமணியின் மனைவி என்று சொல்லுங்கள் என்று கூறிய போது மெய்ச்சிலிர்த்து போனார் சந்திரலேகா. இந்த கதை எம்ஜிஆரிடம் கூறப்பட்ட போது அந்த பெண் சொன்னால், அவர் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை, அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறார், நாங்கள் குறையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறியதை கேட்டு அசந்து போனார் சந்திரலேகா. எம்ஜிஆரின் மனிதநேயம். அவருக்கு இன்னும் உதவி தேவையா என்பதை அறிந்து சொல்வதற்காக தான் உங்களிடம் சொன்னேன். ஆனாலும் நாங்கள் அவருக்கு வேண்டிய அனைத்து உதவியும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் கணவனை இழந்த பெண்ணுக்கு எப்படி மறு உதவி செய்ய முடியும்? எந்த உதவி செய்தாலும் அதற்கு ஈடாகாது என்று கூறிய எம்ஜிஆர் அன்று மிகவும் வருத்தப்பட்டதாக செய்தி. அதன் பின் அவர் நடத்தும் கூட்டங்களில் மிகவும் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல்லாத வகையிலும் மிகவும் நேர்த்தியாக அந்த கூட்டங்களை தீர்மானிப்பார் எம்ஜிஆர் என்பது வரலாறு. இதோ நடிகர் விஜய். இன்றைய விஞ்ஞான உலகத்தில் பல்வேறு வசதிகள் இருந்தும், ஆனால் மக்கள் இவருக்கு கூடும் கூட்டம் எம்ஜிஆருக்கு இணையானதா என்று சொன்னால் அது சரியாகாது. எம்ஜிஆருக்கு வரும் கூட்டம் விஜயின் கூட்டத்தை விட பன்மடங்கு அதிகம் என்றாலும், அதை கட்டுக்கோப்பாக தனது மந்திர சக்தி பேச்சியாலும் செய்கையாலும் வைத்திருந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கூறும் ஒரு வார்த்தைக்கு அவர்கள் அனைவரும் மந்திர சொல்லாக கட்டுப்பட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும். ஆனாலும் எம்ஜிஆருக்கு பின் தமிழகத்தில் ஒரு நடிகர், ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இவ்வளவு கூட்டமா? ஏனென்றால் தொலைக்காட்சி வசதிகள் உள்ள நிலையிலும் மக்கள் அவரை நேரடியாக பார்ப்பதற்கு வருகிறார்கள் என்றால் பெரும் அதிசயமே. அன்றைய காலகட்டத்தில் பத்திரிகை மூலமே கூட்டச் செய்திகளை அறிய முடியும், அல்லது வானொலி மூலம்.
ஆதலால் மக்கள் பல ஊர்களிலிருந்து எம்ஜிஆரை காண திரண்டு வருவார்கள். தற்பொழுது அப்படி நிலை இல்லை. வீட்டில் அமர்ந்தே நிகழ்ச்சிகளை காணும் வசதி உள்ள நிலையில் இவ்வளவு கூட்டம் நடிகர் விஜயை நோக்கி வருவதற்கு காரணம் என்ன? சினிமா கவர்ச்சியா அல்லது தற்பொழுது இருக்கும் சூழலா என்பதை தேர்தல் முடிவுகள் தான் தெரிவிக்கும். ஆனால் எம்ஜிஆர் மக்களுடன் மக்களாக நெருங்கி பழையவர். அதுவும் தனது தாயாக நினைத்து வயதான பெண்மணி என்றால் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அப்படியாப்பட்ட சூழலில்தான் எம்ஜிஆர் தனது கட்சி மற்றும் தொண்டர்களிடம் நெருங்கி பழகினார். பாதுகாப்பு விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கும் எம்ஜிஆர், ஆனால் பொதுமக்களுக்கு எந்தவொரு இடைஞ்சலும் இல்லாமல் தன் பிரச்சார திட்டத்தை தீட்டி வைத்தார் என்றும் அதற்கான திட்டமிடுதல்கள் இருந்தது என்பதும் பலரும் அறிவர். மதிநுட்பத்துடன் செயல்படுவதில் எம்ஜிஆருக்கு இணை எம்ஜிஆர் தான். திறந்தவெளி வாகனத்தில் வரும் பழக்கத்தை அவர்தான் ஏற்படுத்தினார். அவர் திறந்தவெளி வாகனத்தில் வருவதால் பொதுமக்கள் அவரை பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள். ஆதலால் தான் எம்ஜிஆர் ஒரு வேன் அமைத்து அதன் மூலம் தன் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் என்பதே. அதன் பின்புதான் பிற கட்சி தலைவர்களும் இதே நடைமுறையை பின்பற்றினார்கள். நடிகர் விஜய் முதலில் மிகப்பெரிய பஸ் ஒன்றை ஏற்படுத்தி அவற்றின் மூலம் பயணம் செய்தபோதுதான் பல்வேறு நெருக்கடிகள், பஸ்ஸின் நீளம், அகலம் மற்றும் அவர் உயரத்தில் இருப்பதால் மக்கள் முண்டியெடுத்து பார்க்க வேண்டிய சூழல். தற்பொழுது வேனுக்கு மாறியிருப்பது ஒரு வசதிதான், பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லை. ஆனாலும் வாகனங்களில் பின்தொடர்வது அந்த காலத்தில் இல்லை. தற்பொழுது இருசக்கர வாகனம் சகஜமாகிவிட்ட காரணத்தால் பொதுமக்கள் அவரது வாகனத்தை விரட்டி வருவதும், சில காலகட்டங்களில் அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் அவற்றை கட்டுப்படுத்த தெரியாத சூழலில் பாண்டிச்சேரி போலீசார் அவற்றை கட்டுப்படுத்தும் விதத்தை இடையிலே பேரிகார்டுகளை போட்டு தடுத்து கூட்டத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டதை அடுத்து தற்பொழுது தமிழகத்திலும் அவர் பிரச்சாரக்கு செல்லும் போது இதே நடைமுறை பின்பற்றப்படுகிறது. ஆனாலும் அளவுக்கு மீறிய கூட்டத்தை காவல்துறை கட்டுப்படுத்துவதும் கஷ்டம்தான் என்பது உண்மையே. ஏனென்றால் 100 200 என்றால் பரவாயில்லை, ஆயிரக்கணக்கில் வருபவர்களை என்ன செய்ய முடியும்? இதோ வாகனத்தில் ஒருவர் தவறி விழுகிறார், போலீசார் உதவி செய்கின்றனர். இப்படி ஏற்படும் விபத்துகள் யாரும் நினைத்து பார்க்க முடியாது. கரூரில் நடைபெற்ற சம்பவம் கவனக்குறைவா அல்லது கூட்டத்தை கணிக்க முடியாத அளவுக்கு வந்ததா என்பதை யாரும் தீர்மானிக்க முடியாது. என்றாலும் இது பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டதே என்று சொல்லலாம். ஆனால் 1972 எம்ஜிஆர் தனது தொண்டனுக்கு ஏற்பட்ட வலியை தன் வழியாக நினைத்து அவர்களுக்கு செய்த உதவியை எண்ணும்போதும் அதன் பின் அவர் ஏற்படுத்தி கொண்ட கட்டுப்பாடுகளும் செயல் திட்டங்களும் வியப்பு அளிப்பன. எனவே எம்ஜிஆருக்கு பின் விஜய்க்குத்தான் இவ்வளவு கூட்டம் என்பது உண்மையே.